கிழக்கு வெளுத்து ரொம்ப நேரமாச்சு, எல்லா படகும் போயிடுச்சு. சீக்கிரம் வேலைக்கு போங்கய்யா. எங்கய்யா நாராயணன்? நேத்தே உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னா முதலாளி. ஐயா, நான் வடக்கு பக்கத்துல இருந்து வரேனுங்க. எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா. மீன் பிடிக்கிற சாதாரண வேலை மாதிரி இல்ல, பழக்கம் இருந்தா தான் செய்ய முடியும். பாப்பா. ஐயா, நான் பிறந்தது என் உடம்பு கழுவினதே இந்த உப்பு தண்ணியில தாங்க. படகு வேலையெல்லாம் எனக்கு நல்லா தெரியுங்க. நாராயண வேலைக்கு வர மாதிரி தெரியல, அந்த துடுப்பு கொண்டா. துடுப்படியா? புறப்படு. எந்த நேரமும் இப்படி துப்பிக்கிட்டே இருக்க. மன்னிச்சுங்க. இந்தாங்க, இது ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்கு? இப்ப ஆரம்பிச்சிருக்கிற ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் உங்க பேர்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு முன்னமே ஏகப்பட்ட தொழில் இருக்குதா, அதுல வருமான வரி ப்ராப்ளம் வேற. அதுக்காக இந்த யோசனை நான் தான் சொன்னேன். தம்பி 4 நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்காயா 40 லட்சம் ரூபாய் வியாபாரம். இத பாருடி, ஆண்டவனை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஒழுங்கா கையெழுத்து போடு. உங்க தம்பி எதுக்காக தெரியுமா இந்த பிக் பிசினஸ் என் மேல ஆரம்பிச்சிருக்காரு? எல்லாம் என் ராசிதான். நான் இந்த வீட்டுக்குள்ளார காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தானே பணம் புரளுது. அதனாலதான் சீக்கிரமா கொடுங்க, நான் கையெழுத்து போட்டுட்டு சினிமாவுக்கு போகணும். எந்த சினிமாவுக்கு போறீங்க? எனக்கு இந்த தமிழ் படம் பிடிக்காது. நான் இங்கிலீஷ் படம் பார்க்க போறேன். ஜேம்ஸ் பாண்ட். ஜேம்ஸ் பாண்டா? கல்யாணம் ஆன புதுசுல 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி பாக்குறதுக்கு எட்டனா தர டிக்கெட்டுக்கு கஷ்டப்பட்டமே, அதை மறந்துடாதடி. வாய மூடிட்டு சும்மா இருங்க. முதலியார் பக்கத்துல நிக்கிறாருல்ல. என்னையா இது? கோச்சுக்காதீங்க. உண்ணாக்காவது புண்ணாக்காவது. ரவி, நான் சினிமாவுக்கு போறேன், நீ வரியா? நான் வரலமா, நீ போயிட்டு வா. ஏண்டா, எங்கடா போயிட்டு வர? கிழக்கே நிறைய இறால் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதான் நம்ம போட்டுகளை எல்லாம் அந்த பக்கம் திருப்பி விட்டுருக்கேன். அந்த பகுதியில கட்டுமரக்காரங்க தானே மீன் பிடிப்பாங்க. அவங்களுக்கு போட்டியா நம்ம ஸ்டீமர் போட்டுகள் எல்லாம் விட்டுருக்க. அதனால தகராறு வருமேடா. அங்க வரட்டுமே. நம்ம மீன் பிடிக்கிற இடத்துல செல்வராயனுடைய மோட்டர் படகெல்லாம் வந்து விட்டாங்க முதலாளி. அது உள்ள மிஷின்ல சிக்கி நம்ம வளைங்க 3 நாள் கந்தலா அறுந்து போச்சு முதலாளி. உங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பே கிடையாதுடா. நீ என்ன சொல்ற? முதலாளி, மோட்டர் படகு வச்சிருக்கிறவங்க நடுக்கடல்ல போய் மீன் பிடிக்கிட்டான். அவங்களை கரையோரத்துல வலைப்பட விடப்படாது. அப்புறம் எல்லா மீனையும் அள்ளிட்டு போயிருவாங்க. அப்படி மீறி வந்தாங்கன்னா சும்மா விடப்படாது. அப்பவே உனக்கு படிச்சு சொன்னேடா.
ஏன் யாரும் சாகலையே? இல்ல இல்ல. அடிப்பட்ட நம்ம ஆட்களை ஆஸ்பத்திரியில சேருங்க. கட்டுமரத்துக்காரங்களை நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. கட்டுமரத்துக்காரவங்க எல்லாம் மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. நம்ம மோட்டர் போட்டுக்காரவங்க அங்க மீன் பிடிக்க போயிருக்காங்க. அவங்க எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க இந்த பக்கம் வராதீங்கன்னு. இவங்க கேட்காம போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாட்டா, அடிதடி, தலையில இருந்து ரத்தம். கட்டுமரத்துக்காரங்க மீன் பிடிக்கிற இடத்துக்கு நம்ம படகு எதுக்கு போடும்? நியாயமா நம்ம ஆழக்கடல்ல மீன் பிடிக்கணும். இத்தனை நாள் அப்படித்தானே படிக்கிட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு அங்க போய் மீன் பிடிக்க சொன்னது யாரு? நான் தான் போக சொன்னேன். கொஞ்சமா அது அறிவு இருக்கு அவருக்கு. அங்க எதுக்கா போக சொன்னேன்? அந்த பக்கம் நிறைய இறால் கிடைக்குது. இங்க யார கேட்டு போக சொன்னேன்? யார கேட்கணும்? கடல் என்ன அவங்க அப்பா விட்டு சொத்தா? ஆமாண்டா, ஆமா. ராத்திரி பகல்னு இல்லாம மழை வெயில்னு பார்க்காம கடலையே தாயா நினைச்சு கட்டுமரத்துல போய் மீன் பிடிக்கிறானே கட்டுமரத்துக்காரன். அவனுக்கு தாண்டா உண்மையிலேயே கடல் சொந்தம். அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உடம்புல உப்பு தண்ணி படாத பையன். முதலாளி, கட்டுமரத்துக்காரங்க எல்லாம் ரொம்ப ஆத்திரத்தோட கூச்சல் போட்டுக்கிட்டு ரத்த காயத்தோட நம்ம ஆபீஸ் பக்கமா போயிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நீங்க அங்க போறது அவ்வளவு தெரியல. முதலாளி, முதலாளி, அடிக்காத. பழிக்கு பழி வாங்கிய தீர்வோம். என்ன நடந்ததுங்கிறத அமைதியா சொல்லுங்க. இங்க பாருங்க, நாங்க மீன்பிடி சேலத்துல உங்க ஆளுங்க மீன்பிடி சேலம் இல்லாம அடியாளுகளை வச்சு எங்க ஆளுங்க எல்லாத்தையும் அறுத்துட்டாங்க. நியாயம் இல்லதான். தப்பு என்பதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் எனக்கு தெரியாம நடந்துச்சு. அதுக்காக இப்ப என்ன பண்ண முடியும்? வேணா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். அடிபட்டவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்றேன். அமைதியா எல்லாரும் ஆபீஸ்க்குள்ள வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா, அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஆபீஸ்க்குள்ள அனுப்பி வைங்க. நீ மாரிமுத்து பையன் இல்ல? ஆமாங்க. வேற என்ன? செல்வராஜ். உங்க அப்பா உனக்கு மீன் பிடிக்க மட்டும் கத்து கொடுக்குற போல இருக்கு. குஸ்தி பாடவும் கத்து கொடுத்துருக்கான். சரி சரி, அண்ணன் காசு வரங்க. நீ என்ன கை நாட்டா? ஆமாங்க. போடு, குத்து, இல்ல ஒத்து, தள்ளு. உன் பேர் என்ன? ரங்கன். ரங்கன், உரங்கன். ஐயோ, சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்க, மேல வந்து பராண்டிடுவான். அப்ப நீ குப்புசாமி பையன் இல்ல? ஆமாங்க. தேர்தல் அடிக்கடி வரதுனால நீங்க எல்லாம் ரொம்ப கட்டு போட்டீங்க. நல்லா கோஷம் போடுறேன். நீ தானே வெளியே இருந்து கத்துறது. சரி சரி, காசு வேண்டுமா? அடச்சே, உங்க அப்பன் பேர் என்ன? நீங்க கொடுக்கிற இந்த 100-200க்காக நான் ஒரு அயோக்கியம் பேரை சொல்ல விரும்பல. எனக்கு அப்பன் பேர்ல ரொம்ப கோபம் போல் இருக்கு. பரவாயில்ல, அப்பன் பேர் சொல்ல வரேன். வாங்கிக்க. இந்த ஏழைங்க ரத்தத்துக்கு நீங்க விலை கொடுத்துடலாம். ஆனா சில பேர் சிந்தின கண்ணீருக்கு நீங்க நிச்சயமா பதில் சொல்லியே ஆகணும். ராஜன், வேற கிடையாது, வெளியே போ. ஏங்க செல்வநாயகத்தை எதிர்த்து பேசிட்டார். அவரை பழிச்சுக்கிட்டு நாங்க இனிமே இங்க தொழில் செய்ய முடியாது. உன்னை வேலைக்கு வச்சுக்கிட்டா ஏன் தொழிலுக்கு தான் ஆபத்து? மரியாதை சொல்ற போய் ஐயா, நான் வச்சுட்டு போப்பா. போ போ போ.
வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு என்றென்றும் ஆனந்தமே எண்ணங்கள் ஆயிரமே மஞ்சள் நிற பூவெடுத்து மங்கை உடல் சீர் கொடுத்து கொஞ்சி வரும் காட்டெடுத்து வந்த சுகமே மஞ்சள் நிற பூவெடுத்து மங்கை உடல் சீர் கொடுத்து கொஞ்சி வரும் காட்டெடுத்து வந்த சுகமே சொல்ல சொல்ல நஞ்சை அள்ளும் காவியம் பிறக்கும் கொள்ளைகளும் வண்ணம் என்பராகம் பிறக்கும் இசை மழை பொழிந்தது குயிலே அழகே வருவாய் அருகே என்றென்றும் ஆனந்தமே எண்ணங்கள் ஆயிரமே வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு என்றென்றும் ஆனந்தமே எண்ணங்கள் ஆயிரமே தாகம் கொண்டு நான் இருக்க ஒன்றில் ஒன்று சேர்ந்திருக்க எண்ணமில்லையோ தங்கச்சிலை நீ சிரிக்க தாகம் கொண்டு நான் இருக்க ஒன்றில் ஒன்று சேர்ந்திருக்க எண்ணமில்லையோ தொட்டு தொட்டு மன்மதனின் லீலை அறிவோ மொட்டவிந்து வாசம் தரும் பூக்களை ரசிப்போ கிடைப்பதில் கிடைப்பது பெருமை வருவாய் தருவாய் சுகமே என்றென்றும் ஆனந்தமே எண்ணங்கள் ஆயிரமே வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு என்றென்றும் ஆனந்தமே எண்ணங்கள் ஆயிரமே